இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு, பெண் பிள்ளைகளுக்கான எச்சரிக்கை பதிவு. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வெளியில் போகிறது வாரது, படத்துக்கு போகிறது, தேட்டரில் வந்து படம் பார்க்க போகிறோன்ற பேரில் போய் அங்கே உட்காந்துக்கிறது, இது நிறையா நடக்கும். ஆனால் அங்கே தியேட்டரில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்க சிசிடிவி கேமராஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக பதிவு செய்கிற அளவுக்கு தன்மை கொண்ட கேமராவாக இருக்குது. இருட்டாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற ஒரு விஷயம், நீங்கள் செய்கிற ஒரு தவறான செயல் வீடியோவாக வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ பெண்கள் வந்து தியேட்டர்லேயோ இல்லை ஒரு ஒதுக்குப்புறமான இடங்கள்லையோ ஆட்கள் யாருமே இல்லை, அந்த தைரியத்தில் ஆண்களின் ஆசைக்கு இணங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற ஒரு தவறு நாளைக்கு உங்களை நடுத்தரவில் நிற்கிற அளவு கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எந்த இடம் ஒதுக்குப்புறமாக இருக்கோ அந்த இடத்த தேடி தான் ஆணும் பெண்ணும் ஒதுங்குறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற வீடியோக்கள், படங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. தியேட்டருக்கு படம் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. அங்கே போனதுக்கப்புறம் டச்சிங், கிஸ்ஸிங் அப்படியே ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருக்கும். இருட்டுக்குள்ளே தானே இருக்குது, 3 hour தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செய்கிற அந்த மறைமுகமான தவறான செயல் அங்கே இருக்கிற ஒரு 3வது கண் சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்படுது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை லைவ் வீடியோவாக உட்காந்து பார்க்குறதுக்காக இப்போ எல்லா தியேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பொது இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மானிட்டரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தவறான செயல் தெரிஞ்சால் உடனே அந்த இடத்துலையே வெளியே தூக்கி போட்டுருவாங்க ஒன்று. பட் அந்த நேரத்தில் அதை செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஒரு குரூப்பே இருக்குது. ஸோ பெண்கள், பெண் பிள்ளைகள் எங்கேயும் போனீங்க வந்தீங்கன்னா ஆண்களுடன் சேர்ந்து, ஆண் நண்பர்களுடன் சேர்ந்து வெளியே போகிறது வரதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி பெண்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலாபரேஷனாக, அதாவது பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒன்றா போகிறது வரது, ரூம் எடுத்து தங்குறது, தியேட்டருக்கு படம் பார்க்க போகிறது, நைட்டு 11 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பெண்களுடைய நடமாட்டம் வெளியில் இருக்கும். பெண்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக வெளியே சுற்றட்டும். ஆனால் ஆண்களுடன் சேர்ந்து சுற்றும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது நம்ம. பெண்களுடைய பாதுகாப்பு பெண்கள் கையில் தான் அதிகமாக இருக்கணும். ஆண்கள் வந்து எப்பயுமே அவங்களுடைய வேலை முடிஞ்ச உடனே டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிடுவான். அந்த ஒரு விஷயத்த எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. திருமணத்திற்கு முன்னாடி ஆண்களுடன் சேர்ந்து வெளியில் போகிற பெண்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துக்குங்க. இருட்டுக்குள்ளே தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுற தவறு பட்டப்பகல் வெளிச்சமாட்டம் இங்கே காமிச்சிரும். ஸோ இந்த மாதிரியான சிசிடிவி கேமராக்கள் இப்போ எல்லா இடத்துலையும் பொருத்திக்கிட்டு இருக்காங்க. கவனமாக இருங்க.